ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? புதன்கிழமை காலையில் எந்திரிச்சதும் ரெடி ஆகிட்டு வெளில வந்தால் ஏஞ்சலினா பையன் மாட்டிட்டு வந்து டீச்சர் விளையாடலாம் வான்னு கூப்பிட்றா. சரி நான் அவள் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு மலை மேலே இருக்க முருகருக்கு எப்பவும் போல ஒரு சல்யூட்டை வச்சுட்டேன். மலை மேலே இருக்க முருகர் பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அவர் பேர் ஊத்துமலை முருகன். சீலநாயக்கம்பட்டி, சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் ஒரு கோவில் இருக்குது. நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் அவர் நிறைவேற்றி வைப்பார். நான் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றி வச்சிருக்கிறாருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சன் வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முளை கட்டிய பச்சை பயிரை வச்சு ஒரு அடை தோசை மாவு ரெடி பண்ணிட்டேன். அந்த மாவில் தோசை ஊற்றினா சூப்பராக வந்தது. அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சட்னி, அப்படியே சட்னி அரைச்சி நல்லா நான் கலந்து தொட்டு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருந்தது. 2 ப்ராடக்ட் நான் இதில் டேக் பண்ணுறேன்ப்பா. உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் கேனு செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஆனியன் சாப்பர், ஆனியன் மட்டும் அதில் நல்லா வெஜிடபிளும் நல்லா சாப் பண்ணி கொடுக்குது, சூப்பராக இருக்குது. பட்டர்ஃப்ளை கம்பெனி கீழே டேக் பண்ண தேவைப்பட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு கீழ் வீட்டில் ஒரு அம்மா வந்து குடி வந்தாங்க ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, கேரளாக்காரவங்க. அவங்க கூட நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு நெருக்கமாக நல்லா பழகிருந்தோம். ஒரு அம்மா மகள் பாண்டிங்னே வைங்களேன். அவங்க இன்னைக்கு காலி பண்ணி போகிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஓகேங்க, பாய்.